அண்ட் இன்ஃபார்மல். ரெண்டுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்மல். வி ஹைசன் ஜி. ஸோ வீனா என்னன்னு பார்த்தோம். வீனா ஹவு. ஓகேங்களா. ஹைசன் அப்படின்னா என்னது? டு பி கால்ட். ஓகேங்களா. ஹைசன்னா டு பி கால்ட். ஜீனா என்னன்னு பார்த்தோம். இந்த ஜியோட மீனிங் என்னன்னு பார்த்தோம். ஃபார்மல். ஃபார்மலா சொல்றது. ஹவு டு பி கால்ட். உங்களை நான் எப்படி கூப்பிடுறது அப்படின்ற மாதிரி. யூ. ஓகே. இதுவே நான் வந்து டூ ஃபார்ம்ல இதை எழுதுறேன் அப்படின்னா வி ஹைஸ்ட். ஹைஸ்ட் டூ. ஓகே. ஸோ இதோட ஆன்சர் நான் என்ன சொல்வேன்? இஷ் ஐஸ் அப்படின்னு தான் சொல்லணும். கரெக்டுங்களா? என்னோட ஆன்சர் ஐ கால் டு பி அப்படின்றது இஷ் ஹைஸ் ஷர்மி. ஸோ ரெண்டுத்துக்குமே சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. ஆன்சர்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. கொஸ்டினா நீங்க கேட்கும் போது தான் டூ ஃபார்ம்ன்றப்போ அந்த சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு நடக்கும். ஸோ இன்னொரு வே ஆஃப் ஆஸ்கிங் வந்து தட் இஸ் வி ist, wie ist ihr Name? Wie ist ihr Name? ஸோ இதோட நேம். இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைன். மைன்ன்றது மைன். ஓகேங்களா. மைன். நாம. நாமன்றது நேம். யா நாம இஸ் ஷர்மி. Yeah. And where is your Namana? What is your name? V na how. How? How is your name அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்றதுக்கு வரேன். தட் இஸ் இப்போ இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியும் அப்படின்றதால இங்கிலீஷை நம்ம ஒரு டூலா யூஸ் பண்ணி தான் நம்ம இங்க இந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இட் டசன்ட் மீன் இங்கிலீஷோட ரூல் எல்லாமே ஜெர்மன் அப்ளை பண்ணி இருக்கணும், ஜெர்மனோட ரூல் எல்லாமே இங்கிலீஷ்ல இருந்திருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. There are both are two different languages, two different culture. ஓகேங்களா. இங்கிலீஷ்ல இப்படி இருக்கே, ஏன் நம்மளுக்கு ஜெர்மன்ல இப்படி வரல அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா எனக்கு என்கிட்ட ஆன்சர் கிடையாது. பிகாஸ் ஜெர்மன் நான் வந்து இது பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்கல, அப்படி ஹவ் இஸ் யுவர் நேம்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா. யா. இது வரைக்கும் புரிஞ்சுதா? சோ இப்ப நான் உங்களை கேக்குறேன். வி ஹைசன் ஜி. வி ஹைசன் ஜி. இன்னொருத்தர் யாரு நந்தகுமார். குட், வெரி குட். ஓகே. சோ நெக்ஸ்ட் போஹெர் காமன் ஜி. போஹெர் காமன் ஜி. சோ இப்ப போஹெர்ன்றது இந்த இடத்துல ஃப்ரம் வேர் அப்படின்றது மீனிங். ஓகேங்களா. அதாலதான் வேர் காமன் அப்படின்றது கம், யூ கம், வேர்
ஆர் யூ கம் ஃப்ரம்? ஆக்சுவலா இத எக்ஸாக்ட்டா நீங்க வந்து ஜெர்மன்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா ஃப்ரம் வேர் யூ ஆர் கம் அப்படின்றது தான் மீனிங்கா இருக்கும். யூ கம் அப்படின்றது. ஃப்ரம் வேர் யூ கம் அப்படின்றது தான் மீனிங். அதுக்கு ஆன்சர் நான் என்ன சொல்றேன், இஷ். நான் வந்து எங்கிருந்து வரேன்றத சொல்ல போறேன். அதால நானுன்றதால இஷ். இஷ் கோம காம ஹவுஸ் ஹவுஸ் இந்தியன். இந்தியன். ஸோ இதுவே இன்ஃபார்மல் வே அப்படின்னும் போது தட் இஸ் woher kommst. இன்ஃபார்மல்னாலே du ஃபார்மல்னாலே st தான் ஆட் ஆகும். woher kommst du. ஸோ இதுக்கும் ஆன்சர் இஷ் கோம ஹவுஸ் டாய்ச்லாண்ட். இது வேணா சொல்லலாம், எந்த கண்ட்ரி வேணா. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். wo wohnen sie. woன்றது வேர், wohnen அப்படின்றது யூ லிவ், ஜியோட சேர்த்து தான் வருது யூ லிவ். ஓகேங்களா? இப்ப இங்க இஷ் காம அப்படின்றதே ஐ லிவ்ன்றது தான் மீனிங். டூ காம்ஸ்ட் அப்படின்னு ரெண்டுமே சேரும் போது யூ லிவ்ன்றது தான் மீனிங். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இங்கேயும் wohnen ஜீன்னு இருக்கு. அதாவது நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்றதாலதான் wohnen ஜி. புரியுதா? கன்ஃபியூஸ் ஆகல? கன்ஃபியூஸ் ஆகுறீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு என்ன கேளுங்க. ஓகே, சொல்லுங்க மேடம். கன்ஃபியூஷன். ஒன் டைம் ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல ஜி ஃபார்முக்கு நம்மளுக்கு வேர்போட எண்டிங்ஸ் எப்படி இருக்கு? இஎன். நான் நார்மலி இருக்கிற இந்த ஃபார்முக்கும் இஎன் தான். ஓகேங்களா? அதால சேம் தான் இங்கேயும் அப்ளை ஆக போகுது நம்மளுக்கு. ஜி ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு இஎன்ல தான் அப்ளை ஆகும். வேர்ப் பாத்தீங்கன்னா தெரியும். ஐசன், காமன், wohnen இப்படிதான் இருக்கும். ஓகே, அப்ப நீங்க உங்களுக்கு அந்த வேர்புக்கு மீனிங் தெரிஞ்சாலே போதும். பக்கத்துல இருக்க ஜியோட ஃபார்ம் நீங்கன்றத மீனிங் மட்டும்தான். இப்போ சீக்குன்னா அந்த மீனிங் வருது எடுத்து அப்ளை பண்ணணும். கரெக்டா மேடம்? எஸ், வேர்போட மீனிங் மட்டும் உங்களுக்கு தெரியணும். அதுதான் வந்து லிவ். இப்ப வேர் வோனா வேர், wohnenனா லிவ், ஜீனா நீங்க, எல்லாமே சேர்க்கும் போது நம்மளுக்கு இங்கிலீஷ்ல வேர் யூ லிவ் தான் மீனிங். புரிஞ்சுதா? அதுக்கு அந்த சீக்கு என்ன ஆட் பண்றோமோ அதை எடுத்து இதுல பண்ணணும், இதுல போடணும் வெர்ப்ல. எஸ். ஒரு சப்ஜெக்டையும் ஒரு வேர்பையும் ஜாயின் பண்றப்போ என்ன கான்ஜுகேஷன் நடக்குதோ அந்த கான்ஜுகேஷனோட ஃபார்மேட்டை அப்படியே நம்ம ஆட் பண்றோம். அவ்வளவுதான், அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்லயே. எஸ் மேடம். சரிங்களா? இங்க ஏதாவது வேற ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? ஓகே, நான் கம்ப்ளீட் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து இன்னும் டீடைல்டா சொல்றேன். So here ish comma house, ish comma house, sorry, ish wohne in Chennai. இப்ப எனக்கு என்ன மீன் ஆகுது? இஷ்னா என்னது? இங்கிலீஷ்ல ஐ. wohnenனா என்னன்னு பார்த்தோம்? live. அப்ப ஐ live in Chennai. அதுதான் ஆன்சர். ஓகே, சென்னையில் இருக்கிறேன். யா, நான் சென்னையில் இருக்கிறேன். whatever. So here
அதுவே வந்து டூ ஃபார்மா மாறும்போது நம்மளுக்கு எஸ்டி வரும். எஸ் won't do. ஓகே. இதுக்கும் சேம் ஆன்சர் தான். இஸ் போன இன் மதுரை, திருச்சி, வாட் எவர் யூ கேன் சே. புரிஞ்சுதா? Yes, ma'am. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற verb என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it is okay. அது வந்து ஏஜ பத்தினது. ஓகே be is how. ஓகே alt அப்படின்றது old ஓகே sind sie. சோ இந்த இடத்துல பாருங்க sind நான் என்னன்னு எழுதியிருக்கேன். ஹீல்டுனா சி ஜிந்துனா ஆர் சோ அப்ப இது ஜீனா என்னதுன்னு பார்த்திருக்கோம். ஜீனா அவங்க மீனிங் நீங்க அப்படின்றதுதான் நீங்க. கரெக்ட்டுங்களா? சோ ஜிந்துக்கு அக்கார்டிங் தான் இந்த ஜி வருது. அப்ப மரியாதையோட நம்ம சொல்றோம் கேக்குறோம் ஹவு ம். ஹவு ஓல்ட் ஓல்ட் ஆர் யூ. ஹால்ட் எப்படி மேடம் சொல்லணும் ப்ரொனன்சியேஷன்? ஆல்ட் ஆல்ட் ஹால்ட் தான் சொல்லணுங்களா? ஆமா ஆல்ட் தான். இஷ் பின் ஐ ஆம். இஷ் பின்னா ஐ ஆம். sieben und 20 Jahre alt. ஓகே சோ இப்ப நான் உங்களை கேக்குறேன் இதுவே இன்ஃபார்மல் வேல நான் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? பி ஆல் டூல என்ன இருக்குன்னு பாருங்க. Bist. சோ அப்ப இங்க என்ன வரும்? Bist. புரியுதுங்களா ரெண்டு பேருக்கும்? நந்தா அண்ட் பிரவீன். புரியுது மேடம். Yes, madam. புரியுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ப்ரொஃபஷன். ஸோ ப்ரொஃபஷனுக்கு வாஸ் வாஸ்னா வாட், ஜிந்துனா என்னன்னு பார்த்தோம் ஆர், ஜீனா யூ, வாஸ் ஜின் ஜி, ஃபோன் பெரு பெரூஃப்னா ப்ரொஃபஷன். ஸோ இதோட ஆன்சர் கொஸ்டினோட மீனிங் வாட் ஆர் யூ பை ப்ரொஃபஷன். ஓகே Yes, madam. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லலாம்? ஐ ஆம்க்கு என்ன வரும்? இஷ் பின். Ich bin டாய்ச் லேரரின். நான் ஒரு ஜெர்மன் டீச்சர். நீங்க என்ன சொல்லலாம்? இதுவே வந்து ஃபார்மல் வே. இன்ஃபார்மல் வேனா was bist du was bist du von Beruf. நீங்க ich bin
இஸ் பின் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட். இதுவே கேர்ளா இருந்தா ஸ்டூடெண்டின். புரியுதுங்களா? புரியுது. Next, sixth one. Welche, welche which, Sprachen. Sprachen na languages. Sprechen. Sprechen. Sie. So, which languages you speak? இதுதான் question. Okay. So, இந்த ரெண்டு இடத்துல நான் ஏன் இது ஸ்ப்ராக்கன்னு சொல்றேன், இது ஏன் ஸ்ப்ரெஷன்னு சொல்றேன்? நந்தா, உங்களுக்கு புரியுதா? மேடம் லாங்குவேஜ்க்கு ஸ்பாகன் ஸ்பெஷன்ற வேர்டு இல்ல. அது ஏன் ப்ரொனன்சியேஷன் இக்கு சவுண்ட் வருது, ஒண்ணுத்துல ச சவுண்ட் வருது? நேத்து நேத்து சொன்னீங்க மேடம் அந்த இக்கு இதுக்கு சொன்னீங்க. யா, ஏ ஓ யூ இதுக்கப்புறம் நம்மளுக்கு சிஹெச் வந்துச்சுன்னா இக்கு சவுண்ட் வரும். அதை தவிர்த்து மத்த எந்த ஆல்பபெட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சிஹெச் வந்தாலும் அது ச சவுண்ட். புரியுதுங்களா? ஓகே. சோ இதோட ஆன்சர் இஸ் spreche. I speak ich spreche English, Tamil, Telugu, Spanish und Deutsch. ஓகேங்களா? So next, இதுவே informal way. Welche Sprachen sprichst du? இது பாத்தீங்களா, கான்ஜுகேஷன் நம்மளுக்கு டிஃபர் ஆயிருக்கு. இங்க வந்து ஈன்னு வர்றது, இங்க என்ன ஆயிருக்கு? ஐயா மாறி இருக்கு. சோ அது என்ன வெர்ப்? ரெகுலர் வெர்பா இர்ரெகுலர் வெர்பா? irregular. Yes. Ich spreche English, Deutsch, English, Tamil und ein bisschen Deutsch. இந்த இடத்துல ein bisschen ஓட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா a little bit. புரியுதுங்களா? So last ஒரே ஒரு question and answer. That is, was sind sie ihre hobbies? உங்களோட ஹாபிஸ் என்ன? ஸோ இந்த இடத்துல இயர்ன்னு ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்றத நெக்ஸ்ட் கிராமர் பார்ட் வரும்போது நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இயர்ன்றது மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வாட், வாஸ்னா வாட், சின்சினா என்னது? யோர் ஹாபிஸ். இயர் அப்படின்றது யோர்ன்ற மீனிங். ஸோ இதுக்கு என்னோட ஆன்சர் மைன ஹாபிஸ். என்னோட ஹாபிஸ், மை ஹாபிஸ் ஆர், சாரி ஜெர்மன்ல வந்து YS தான் வரும் ஹாபிஸ்க்கு. Meine Hobbys sind
Fernsehen, டிவி பார்க்குறது. Watching TV. Tanzen, Musik, Hören und Singen. Okay? ஸோ இதுவே இன்ஃபார்மல்ல பார்த்தீங்கன்னா வாஸ், sind deine Hobbys. உங்களோட ஹாபீஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. meine Hobbys sind Fernsehen, Tanzen und Singen. இது வேணா நீங்க வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது ரெண்டு விஷயத்துலயும் இந்த இயர் டைன் இதுதான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இது எல்லாத்துலயுமே பாருங்க, heißen Sie, heißt du, kommen Sie, kommst du, wohnen Sie, wohnst du, sind Sie, bist du. இதுலயும் sind Sie, bist du. இதுல sprechen Sie, இதுல sprichst du. ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மரியாதையோட இருக்கும்போது எல்லாமே இஎன்ல எண்ட் ஆகுது. நீ அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே எஸ்டில எண்ட் ஆகுது. நல்லா கவனிங்க, இதுதான் ஃபார்மேட், இந்த மாதிரி தான். ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, A1ல உங்களுக்கு ஸ்பீக்கிங் எக்ஸாம்ல, அதாவது ஸ்பீக்கிங் எக்ஸாம்ல பார்ட் 1 இதுதான். ஓகே, பார்ட் 1 இந்த எக்ஸாம் தான் கேட்பாங்க. தட் இஸ் sich verstellen. Sich verstellen. That means self introduction. புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ நான் இப்போ என்ன உங்களுக்கு இந்த 7 கொஸ்டின்ஸும் உங்களோட ஃபார்மேட்ல நீங்க எழுதணும். உங்களோட நேம் என்ன, உங்க ஏஜ் என்ன, உங்களுக்கு நீங்க எங்க இருந்து வரீங்க, நீங்க எங்க லிவ் பண்றீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும், இது எல்லாமே நீங்க உங்களோட ஃபார்மேட்ல நீங்க எழுதணும். எழுதிட்டு இந்த 2 days டைம்ல நீங்க செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு மண்டே எனக்கு உங்களோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்க்காம மக்கப் பண்ணி சொல்லணும். ஓகேவா? ஓகே. ஸோ திஸ் இஸ் த டாஸ்க் ஆஃப் மண்டே. உங்களோட மண்டேவோட டாஸ்க் இதுதான். வேற எந்த ஹோம்ஒர்க்கும் நான் தரல, இந்த ஒரு ஹோம்ஒர்க் தான். ஏன் இது இப்பவே நம்ம வந்து இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நீங்க தனியா ஸ்ப்ரெஷனுக்கு அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இந்த வீடியோ கூட உங்களுக்கு சென்ட் பண்றேன். எப்படி என்னெல்லாம் எது மட்டும் சொல்லணும், இதோட எது மட்டும் சொல்லணும்னா இதுல இருக்க கொஸ்டின்ஸை தவிர்த்து ஆன்சர் மட்டும் நீங்க சொல்ல போறீங்க உங்களை பத்தி, அவ்வளவுதான். ஃபார் ஆன்சர்ஸ் அவ்வளவுதான். ஓகே, யா வீடியோ ரெக்கார்டிங் தருவாங்க. தருவாங்க. ஓகே, யா. ஸோ